ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம சூர்யா மகா கிட்ட உடனே ஃபோன் பண்ணி, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களெல்லாம் வர சொல்லு. நம்ம எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கலாம். இவங்களோடலாம் சேர்ந்து வாழ வேணாம் அப்படின்னு ரொம்பவுமே விரக்தியா பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சூர்யா. ஆனா நம்ம மகா தான் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமா அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவையும் சரி, நம்மளையும் சரி போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம தாத்தாவும், பாட்டியும் சூர்யாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மகாவுக்கும், சூர்யாவுக்கும் ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில நம்ம சூர்யாவும், மகாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கிட்ட நம்ம தாத்தா விசாரிக்கும் பொழுது, யாரோ பிளான் பண்ணி தான் என்னைய இந்த கேஸ்ல மாட்டி விட்டுருக்கிறாங்க. அந்த தர்மலிங்கம் ஐயா கிட்ட வந்து நாங்க பேசி தான் பர்மிஷன் வாங்கியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில யாரு உங்க நகையெல்லாம் திருடினதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு சூர்யாவையே வெளியில விட்டுருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் மகா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கிரிமினல் மைண்டோட ஏதோ பண்ணி வச்சிருக்காப்புல. ஸோ சித்ரா தேவி கிட்ட வந்து நான் மகா கிட்ட நான் தான் இப்படி பண்ணுனேன்னு சொல்லிட்டேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, "ஏன்டா நீ அவகிட்டலாம் சொன்ன?" அப்படிங்கிற மாதிரி சித்ரா தேவி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே, அங்க மகா வராங்க. ஸோ மகா வந்த உடனே நம்ம கௌதமும் சரி, சித்ரா தேவியும் சரி, பயங்கரமான ஒரு வில்லு லுக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, லுக் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல மகா வேணும்னே கெஞ்சுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு, அப்படியே முக பாவனைய நம்ம மகா மாத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.